ஓகே. ரஞ்சித் குமார், ஒரு தடவ கிளையன்ட்ட ஃபயர் பண்றதுக்கு யோசிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. அது எப்படி அவங்க கிட்ட சொல்றது ப்ரோ? இத பத்தி நான் இந்த வாரம் பேசணும்னு நெனச்சேன். ஏன்னு தெர்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்படியே நடந்து வரும்போது தான் அந்த தாட் வந்தது. நான் ஃபயர் பண்ண கிளையன்ட்டோடைய ஒரு ஹிஸ்டரி. ஓகே. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து Upworkல நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, என்ன நடந்தாலும் சரி, ப்ராஜெக்ட்ட வந்து 5 ஸ்டார்ஸா கொண்டு வந்துரணும். அவ்வளோதான் என்னுடைய கோல். ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் நெறைய கேர்ஃபுல்லா இருப்பேன். எல்லார்கிட்டயும் ஆரம்பிக்க மாட்டேன். ஆனா ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, அத 5 ஸ்டார்ஸ் கொண்டு வந்துரணும். என்ன நடந்தாலும் சரி. இல்லையா, சுமூகமா எப்படியாவது 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாரி, ஓகே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆயிட்டு போயிரணும். அந்த டைம்ல வந்து நான் கத்துக்கிட்ட ஃப்ரீலான்சிங்ல வந்து எல்லாரும் சொன்ன விஷயம் தான். குவாலிஃபிகேஷன்னு ஒரு ரவுண்ட் இருக்கும். குவாலிஃபிகேஷன்னா நீங்க உங்க கூட வேலை பார்க்கறதுக்கு கிளையன்ட் சரியான ஆளா அப்படின்னு ஒரு தகுதி தேர்வு நடத்துறது. உங்க மைண்டுக்குள்ளேயோ இல்ல நீங்க சில விஷயங்கள வச்சு. அதுல மெயின் ஸ்டெப் என்னன்னா, ஒரு காலுக்கு கூப்பிட்டு அவங்க காலுக்கு வரல அப்படின்னா, அந்த கிளையன்ட் கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட்டான ப்ராஜெக்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி பார்க்கும்போது இது இது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஒரு சர்டன் டைப் ஆஃப் கிளையன்ட் கிடைக்கிறதுக்கு. ஒரே ஒரு முறை தான் இந்த தப்ப நான் பண்ணிட்டேன். அதாவது ஒருத்தர் வந்தாரு. ஏதோ ரியல் எஸ்டேட்டா ஏதோ பண்றவரு. வந்துட்டு ஏதோ வெப்சைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. என் ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன். என் ப்ரொஃபைல் அப்போ வந்து நல்லா இருந்தது. வந்துட்டு எல்லாத்தையும் ஆரம்பினார். நான் கால் வேணும்னேன். அதெல்லாம் தேவையில்லப்பா. நீங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரு. எனக்கு அப்பயே வந்து எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. உள்ள ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சு உள்ள போனோனே ஒரு இதுதான் இருந்தது. அதாவது நான் வந்து எப்படி இருப்பேன்னா, நான் தான் கைட் பண்ணுவேன் ப்ராஜெக்ட்ட. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அத கரெக்ட்டா முடிவு பண்ணி கொண்டு வர்றது. ஓகே. இவர் வந்து எப்படின்னா, முதவே ரிக்வயர்மென்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டாந்துட்டாரு. கொண்டாந்துட்டு உள்ள செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாத்தி, 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 மாத்தி சேஞ்சஸ். எப்படின்னா விடவே இல்ல. அதாவது எக்ஸ்ட்ராவும் பண்றது கிடையாது பேமெண்ட். என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. "யா இத போய் பண்ணு, இத போய் பண்ணு, அத போய் பண்ணு" அப்படின்னாரு. எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ப்ராஜெக்ட்ட விட்டேன் அப்படின்னா, அவர் எனக்கு நெகட்டிவ் போடலாமே அப்படின்னு நெனச்சேன். 1 இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரஞ்சித் குமார், நீங்க Upworkல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, கிளையன்ட் கிட்ட மட்டும் பவர் கிடையாது. உங்ககிட்டயும் இருக்கு. அதாவது நீங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு Upwork பார்க்கும். புதுசா ஒரு கிளையன்ட் வர்றாங்க, வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் குடுக்குறாங்க. அங்க ஏதோ மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா, அந்த கிளையன்ட் உங்களுக்கு 1 ஸ்டார் போடுறாங்க அப்படின்னா, அது உங்கள ரொம்ப பாதிக்காது. எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 5 ப்ராஜெக்ட் முடிச்சுட்டீங்க, இல்ல 10 ப்ராஜெக்ட் முடிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய 5 ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னா, அவர்களுடைய வெயிட்டேஜ் வந்து அவ்வளோ தூரம் உங்கள பாதிக்காது. ஓகே. இது நம்பர் 1 நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது எனக்கு அங்க நல்லா தெரிஞ்சிருந்தது. ஒரு பாயிண்ட்க்கு மேல என்னதான் நடந்தாலும், இத ஃபயர் பண்றதுக்கு நீங்க யோசிக்கக்கூடாது. அத எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்க. இதுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்லப் போறது வந்து ஏதோ தப்பு பண்றோம், இல்ல செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது தான். சரிங்களா? அவ்வளோதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்க மைண்ட்ல வந்து அப்படி இருக்காது. சரிங்களா? ஒரு கிளையன்ட்டோட மைண்ட்ல வந்து ரொம்ப கிளியரா நல்ல பிசினஸ் நடத்துறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும். இது வந்து நான் காசு தரேன், நீ எனக்கு சர்வீஸ் தர. அவ்வளோதான். இது வந்து பயங்கர லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் கிடையாது. அன்லெஸ் நீங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல நீங்க அந்த மாரி ப்ராமிஸ்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாரி ப்ராமிஸ்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்சி வச்சிருக்கிறவங்க, இல்ல நான் வந்து ஸ்டாண்டர்டா ஏதோ ஒரு விஷயம் பண்றேன். அத நான் என்னால சப்போர்ட் பண்ண முடியும். ஸ்டாண்டர்டானா என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு விதமான ப்ராஜெக்ட். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு மொபைல் ஆப் புக் பப்ளிஷர்ஸ்க்கு மட்டும் பண்ணி தராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏறக்குறைய 5, 6 கிளையன்ட் இருக்கும். அவங்களுக்கு ஒரு செட் மாடல் இருக்கும். எல்லாத்துக்கும் மறுபடியும் கோட் பண்ண மாட்டாங்க ஸ்க்ராட்ச்ல இருந்து. அவங்களால வந்து லாங் டெர்ம் சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ உங்களால வந்து அந்த மாரிலாம் பண்ண முடியாது. இத சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு கூச்சமாகறதுக்கு வேற என்ன வரலாம் அப்படின்னா, "ஐயோ! நான் உன்ன நம்புனேனே" அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பக்கா வந்து நம்ம கலாச்சாரம். இது வந்து நம்ம மைண்ட்ல மட்டும் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இது உங்களுடைய பிரச்சனையான்னு தெரியல. அப்படி உங்களுக்கு இருக்குது. ஐயோ! என்னைய நம்பி ஆரம்பிச்சுட்டாங்க. என்னைய நம்பி செய்றாங்க அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா,
அது நீங்க எவ்வளவு தூரம் இன்வால்வ்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்றத பொறுத்தது. பட் ஃபைனலி நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் என்ன? நீ குடுக்குற காசுக்கு நான் வேலை பார்க்குறேன். கரெக்ட்டா பண்றேன். அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே. அவங்க என்ன உங்களுக்கு அட்வான்ஸா குடுத்தாங்க? குடுக்கல. ஓகே. அட்வான்ஸ் குடுத்து நீங்க பண்ணல அப்படின்னா, அங்க வந்து நீங்க பண்ணது தப்பு. அங்க அட்வான்ஸ் நீங்க திருப்பி குடுக்கணும் 1. அட்வான்ஸ் குடுத்து நீங்க பண்ணலன்னா, அங்க நீங்க பண்றது தப்பு. நீங்க வேலை பார்க்குறதோ ஹவர்லி. வேலை பார்த்து முடிக்கிறீங்க. ஹவர்லிக்கு பணம் குடுக்குறாங்க. அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப். இதுக்கு மேல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு உண்மை இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப். சில நேரங்கள்ல வந்து அது உங்க மைண்ட்ல மட்டும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பயமா இருக்கலாம். நீங்க வந்து ஆமா, இது வந்து இருப்பதை விட இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு கனவு கோட்ட கட்டியிருக்கலாம். ஓகே. இது ஒரு பக்கம். 2வது எல்லாமே ஸ்மூத்தாவே போயிட்டுருக்கு. எனக்கு வந்து அதிக பணம் சம்பாதிக்கணும். புதுசா கிளையன்ட் வர்றாங்க அப்படின்னா, அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். அத எப்படி சொல்றது? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இமெயில். அந்த இமெயில்ல ஐ அம் கோயிங் டூ இன்கிரீஸ் மை பிரைஸஸ் இன் 1 மந்த், 30 டேஸ் டைம். ஓகே. திஸ் இஸ் டியூ டு மை ஃபியூச்சர் பிளான்ஸ் பிளா 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 ஏதாவது சொல்லுங்க. அதாவது இது வந்து ஐ அம் சேஞ்சிங் சம் ஸ்ட்ராட்டஜி, ஐ அம் சேஞ்சிங் மை ஃபோக்கஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகே. ஐ அம் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் அ சர்டன் ஏரியா. ஸோ ஐ அம் இன்க்ரீசிங் மை ப்ரைஸஸ் அண்ட் பீயிங் செலக்டிவ் அபவுட் மை கிளைண்ட்ஸ் அப்படின்னே சொல்லுங்க. சரிங்களா? இது அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு புரியும். எப்படி வந்து சர்வீஸ் பண்ணுறது எல்லாம். But I don't want to stop supporting you immediately. So I'm going to give you 30 days time. After 30 days time, என்னுடைய விலை, புதிய விலை இவ்வளவு. இது உங்களுக்கு சரியாகாது அப்படின்னா, புதுசா வேற யாராவது பார்த்துக்கங்க அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இது 2வது. இது போக ரஞ்சித் குமார், அவங்க கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கமா இருக்கு அப்படின்னு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியும்.